1 year I waited for this day. Yes, நாங்கள் நிறைய ட்ரீம் ஹோம் சினிமா நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பட் டுடே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை அப்கிரேட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் அப்கிரேட் கிடையாது, இட்ஸ் அ மிஷன். ஏன்னா நாங்கள் இதை பற்றி ஆல்மோஸ்ட் 1 இயராக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட அப்கிரேட் எந்த மாதிரி இருக்கணும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட அவுட்கம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எனி ஒன் கேன் கிளைம் டால்பி அட்மாஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க டால்பியோட லேஅவுட் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கரெக்ட். எனி ஒன் கேன் கிளைம் லக்ஸரி ஹோம் சினிமா. ஏன்னா அந்த ரூம் லுக்ஸ் ப்ரீமியம் வித் லக்ஸரி இன்டீரியர். ஸோ இட்ஸ் கரெக்ட். பட் ஆஸ் அ ஹோம் சினிமா ப்ரொஃபஷனலாக வி டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் திங். வி வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் மெஷரபிள். ஏன்னா இது இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். நாங்கள் சொல்லும்போது சவுண்ட் அமேசிங், சூப்பர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஸோ நாங்கள் போய் சொல்லலாம், பட் மெஷர்மெண்ட் டோன்ட் லை. So then we decide our goal is very clear. We have to build a reference level home cinema. Reference level என்ன? இப்போது கரண்டாக இருக்க நம்மளோட சிஸ்டம் 100 dB 106 dB க்ளீன் அன்டிஸ்டார்ட் சவுண்டு கொடுக்குது. திஸ் இஸ் குட். பட் ரெஃபரன்ஸ் லெவல்னால் ஸ்பீக்கர்ஸ் 105 dB அண்ட் சப்வூஃபர்ஸ் 150 dB கொடுக்குறோம். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த மூவியோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஸ்டுடியோவில் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ரெஃபரன்ஸ் லெவல். அண்ட் இட்ஸ் அ குளோபல் மெஷரபிள் ஸ்டாண்டர்ட். இந்தியாவில் வெரி ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான் இந்த ரெஃபரன்ஸ் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தோ சிஸ்டம்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஸோ நமக்கு அடிஷ்னல் தேவை ஒரு 5 to 9 dB, தட்ஸ் ஆல். பட் ஹானஸ்டாக சொல்லணும்னா திஸ் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். நம்மளோட எக்யூபோட கெப்பாசிட்டியை வந்து 3 times இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கரெக்டான ஸ்பீக்கர் பிராண்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் நிறைய பிராண்டை அப்ரோச் பண்ணியிருந்தோம், நிறைய டெமோ பார்த்தோம். பட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஒன் டே வந்து க்ரீக்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா நாங்கள் அதை நினச்சோம் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் நினச்சோம். பட் ஆஃப்டர் தட் வி ஹேட் அ மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ் அண்ட் தி அரேஞ்ச் ஃபார் டெமோ. ஸோ இந்தியாவில் இருக்க மல்டிபிள் லொக்கேஷன் இருக்க க்ரீக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் விசிட் பண்ணோம். அண்ட் ஹானஸ்டாக சொல்லணும்னா இன் 1 year சர்ச் கம் டு எண்ட். 1 year ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் டே. எஸ். It's not just a sound, it's a theatre DNA inside the home. ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ், ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எந்த லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி எதிர்பார்க்குறாங்களோ அது அப்படியே இந்தியன் ப்ரைவேட் ஹோம் சினிமாவுக்கு நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃபைனலாக வி சைன் த அக்ரிமெண்ட், வி பிளேஸ் த ஆர்டர் அண்ட் டுடே வி காட் த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட். மீட் த நியூ கிங்ஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ இன்றைக்கி நான் இதை இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எங்கள் ஸ்டுடியோவில் இதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். இதோட கேரக்டர் என்ன, இதோட பிஹேவியர் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது எங்கள் டிசைனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய இந்த ரெஃபரன்ஸ் லெவல் ஹோம் சினிமா பயணம் ஸ்டார்ட்ஸ் டுடே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டிசைன் ஃபிலாசபி என்ன, ஏன் இந்த பர்டிகுலர் மாடலை சூஸ் பண்ணோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸோடு அவங்கள்ட்ட வரேன். திஸ் இஸ் ஜோசப் கிளாட்டன் ஃப்ரம் ஸ்மார்ட் ஹோம் சினிமா, அ கிரேட் சவுண்ட் த்ரூ சயின்ஸ். தேங்க்யூ.